யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு ஆபத்தான அறிவிப்பை வெளியிட்டாங்க. நாடு முழுக்க பெரிய போராட்டம் நடந்த உடனே எதிர்ப்பு கிளம்பின உடனே அந்த அறிவிப்பை ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளில் வரக்கூடியவங்க ஒரு போட்டித் தேர்வை எழுதணும். அது ரொம்ப கடுமையான தேர்வாக இருக்கும். அதில் பாஸ் பண்ண பிறகு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த சிவில் சர்வீஸுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். இதை தான் யூபிஎஸ்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அறிவித்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, தனியார் நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர்களும் லேட்ரல் என்ட்ரி, அதாவது இடைச்செருகல் முறையின் மூலமாக அரசாங்க உயர் பதவிகளில், அதுவும் நிர்வாக முடிவெடுக்கக்கூடிய இடங்களுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஆபத்தான முடிவை எடுத்திருந்தாங்க. கேட்டால் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. அரசு பொறுப்புகளில் வரக்கூடியவங்க சமூகம் சார்ந்த ஒரு புரிதல் இருக்குமே தவிர நிர்வாக திறனை மட்டும் அளவுகோலாக வச்சு அவங்கள எடுக்க முடியாது. யூபிஎஸ்சி இந்த உத்தரவின் மூலமாக பல நடைமுறைகளை மீறி இருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கத்துடைய உயர் பொறுப்புகளில் வரக்கூடியவங்க எப்படி ரெக்ரூட் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் அரசியல் சாசனத்தில் நமக்கு இருக்குது. அதை தூக்கி போட்டு ரொம்ப சிம்பிளாக தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடியவங்களும் நிர்வாக முடிவு எடுக்கக்கூடிய இடத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆபத்தானது. ரெண்டாவது, போராடி பெற்ற சமூக நீதி என்கிற இடஒதுக்கீடை இந்த லேட்ரல் என்ட்ரிங்கிற இந்த பிரைவேட் என்ட்ரிங்கிற இந்த ப்ராசஸ் தடுக்கும். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அல்லது பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட எல்லாருமே அரசாங்கத்துடைய உயர் பதவிகளில் வரக்கூடியதை இந்த யூபிஎஸ்சியுடைய நிர்வாக உத்தரவு தடுக்கும். ஆகவே இந்த ஆபத்தான பரிந்துரைகளை எதிர்த்து தான் இந்த போராட்டம் என்பது, இந்த எதிர்ப்பு என்பது எழுந்தது. இன்னொன்று நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட் போராட்டம் முடிஞ்ச பிறகு இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஒரு தனியார் நிறுவனத்துடைய கார்ப்பரேட் சிஇஓ விரும்பினா நீங்கள் மக்களை நோக்கி துப்பாக்கியால் சுடுவீங்களா அப்படின்னு கலெக்டரும் எஸ்பியும் பார்த்து கேட்டிருக்கு. அப்போ கலெக்டரும் எஸ்பியும் ஒரு மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அந்த இடத்துல ஒரு தனியார் நிறுவனத்துடைய அதிகாரிகள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது அப்படின்னு அலோவ் பண்ணால், ஒரு நிறுவனம் சொன்னால் துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய கலெக்டர் என்பதுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல தனியார் நிறுவனத்துடைய அதிகாரிகளே உட்கார்ந்தா அதனால் விளையக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்குற போது இந்த பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த உத்தரவு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. இப்போ டெம்பரரியாக அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுற முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னால் அரசியல் இருக்குது. குறிப்பாக யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் சில நாட்களுக்கு முன்பு ராஜினாமா பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த உத்தரவு வருது. அவர் கொடுத்த ராஜினாமாவை உடனே பாஜக அக்செப்ட் பண்ணுது, அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே அரசாங்கம் அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இணைந்து பணியாற்றலான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த உத்தரவு வந்திருக்கு. மூணு செய்தியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக மூணுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இணைப்பு இருக்கிறது என்பதை இணைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு எதிர்ப்பு வந்த உடனே தற்காலிகமாக யூபிஎஸ்சியோ அல்லது இந்த யூனியன் கவர்மெண்ட்டோ பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னு சொன்னால், எதிர்ப்பு வருகிற போது தற்காலிகமாக பின்வாங்குவதும், எதிர்ப்பு அல்லது மறந்து போயிட்டாங்கன்னா மீண்டும் இதுமான ஆபத்தான நடவடிக்கைகளை அமலாக்குவதும் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நடவடிக்கையாக இருக்குது. ஆகவே ஒவ்வொரு நிர்வாக உத்தரவுக்கு பின்னாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய, பாஜகவினுடைய கம்யூனல் ஐடியாலஜி இருக்குது என்பதையும் சேர்த்து இந்த பிரச்சனையை நாம் விவாதிக்க வேண்டி இருக்குது. இப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, ஆனால் எப்போவுமே இந்த முயற்சியை கைவிட்டுருவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியிருக்கு. எப்போவெல்லாம் பாஜக இந்த முயற்சி எடுக்கிறதோ அப்போவெல்லாம் வலுவாக இப்போ நிகழ்ந்ததைப் போல இன்னும் அதிகமான எதிர்ப்பை நாம் நிகழ்த்த வேண்டி இருக்கு என்பதுதான் இந்த பிரச்சனை மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு படிப்பினையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.